Hi friends, வணக்கம் செல்வா டெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா SELVAA கேம்ஸ் அப்படினு நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் ஒரு क्वेश्चन கேட்டிருக்காங்க. அதாவது ஒரே ஒரு மெயில் ஐடியில நான் 3 சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். அப்ப ஏதாவது ஒரு சேனலுக்கு ஏதாவது ஒரு சின்ன இஷ்யூ வருது அப்படினா மற்ற சேனல்களும் பாதிக்குமா அப்படினு கேட்டிருக்காங்க. ஒரு சின்ன சேம் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். உங்களுக்கு முழுமையாவே புரிஞ்சு போயிடும். ஓகேங்களா? ஒரே மெயில் ஐடியில 3 சேனல் இருக்கு இல்ல 30 சேனல் இருக்கு. எத்தனை சேனல் வேணாலும் இருக்கட்டும். சின்னதாக ஒரு ஹேக் ஆகுது, அந்த மெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் ஒரு சேனல் ஹேக் ஆகுது அப்படின்னா அந்த மற்ற எல்லா சேனலுமே டோட்டலாக காலி. ஒரு மெயில் ஐடி ஒரு பாஸ்வேர்டு தானே இருக்க முடியும், ஏன்னா அதில் தானே 30 சேனல் ரன் ஆகிட்டு இருக்கு. அதே மெத்தடு தான் யூடியூப் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் பாலிசியை பொறுத்த வரைக்கும். ஒரு சேனல் அஃபெக்ட் ஆனிச்சுன்னா மற்ற சேனல்களும் கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? இது ஒரு விஷயம். அதே மாதிரி நிறைய பேர் என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா ஒரு 10-20 சேனலை கொண்டு போய் ஒரே ஒரு ஆட்சன்ஸில் ஜாயின் பண்ணி வச்சுருப்பாங்க. எல்லா சேனலோட ரெவன்யூ ஒரே ஆட்சன்ஸில் வர்ற மாதிரி. ஆட்சன்ஸ் மெயில் ஐடி பாஸ்வேர்டு ஒன்று, அதுலேயே எல்லா சேனலையும் கொண்டு போய் வச்சுருப்பாங்க. ஏதோ ஒரு சேனல் சின்ன இஷ்யூ வந்து மானிட்டைசேஷன் டிசேபிள் ஆகுது, ஆட்சன்ஸ் கட் ஆகுது அப்படின்னா டோட்டலாக இருக்கிற 10 சேனலாக இருக்கட்டும் 20 சேனலாக இருக்கட்டும் எந்தெந்த சேனலாக ஆட் பண்ணி வச்சுருக்கீங்களோ ஆட்சன்ஸில் அத்தனை சேனலோட ஆட்சன்ஸும் காலி ஆயிரும். ஏன்னா ஒருத்தவங்களுக்கு ஒரு ஆட்சன்ஸ் தான். மறுபடியும் நம்ம வேறு ஆட்சன்ஸ் ஆட் பண்ணிக்கிறோம், வர்றோம் போகிறோம் ரெக்கவர் பண்ணுறோம், அதெல்லாம் அடுத்த கட்ட பிரச்சனை. ஆனால் ஒரு ஆட்சன்ஸ் மானிட்டைசேஷன் டிசேபிள் ஆயிடுச்சுன்னா டோட்டலாக எல்லா சேனலையும் காலி ஆயிரும். ஸோ உங்களுக்கு ரொம்ப தெளிவான ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். யூடியூப் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். உங்களுக்கும் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க தமிழ்.